ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சோல்ஸ் ஆஃப் மெஹந்தி சேனல். ஸோ இது நம்மளோட லாஸ்ட் ஃபைனல் 20th கிளாஸ் ஆஃப் சோப் மேக்கிங் கிளாஸ். ஸோ இந்த கிளாஸை பற்றி சொல்லணும்னா, ஸ்டார்டிங்கில் நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. பட் போக 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 அதோட ரெஸ்பான்ஸ் குறைஞ்சிட்டே இருந்துச்சு. ஸோ அதுக்காக நான் 20 கிளாஸஸோடு முடிக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. 2 மெயின் ரீசன்ஸ் தான். ஒன்று வந்து கிளாஸ் நான் போடுறதுக்கு கொஞ்சம் எனக்கு டைம் நிறையவே எடுத்துச்சு. ஒரு 10, 7 இந்த மாதிரி நாட்கள் எடுத்தேன். ரெண்டாவது வந்து இதோட வியூஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் அண்ட் ரீச்சுமே கொஞ்சம் கம்மியாச்சு. அட் த சேம் டைம் நிறைய கிளாஸஸோட ப்ராக்டிக்கலாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேக் பண்ண முடியலைன்னு சொல்லி நிறைய பேர் வந்து நாங்கள் 5 சோப்பு 2 சோப் மட்டும் பண்ணட்டுமான்னு கேட்டிருந்தீங்க. ஸோ எல்லாத்தையுமே சேர்த்து அண்ட் 3 ஹோம்ஒர்க் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற இன்னொரு காரணத்தினால, ஸோ எல்லாத்தையும் கேட்டதுனால நம்ம 20th கிளாஸோட ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ 3 ஹோம்ஒர்க் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னதுனால தான் இப்போ நம்ம இந்த கிளாஸோட ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் நம்ம சோப் மேக்கிங் கிளாஸோட ஃபைனல் அண்ட் லாஸ்ட் கிளாஸ். இந்த கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் 1 by 1 தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் வந்துடும். ஸோ சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், இந்த 20 கிளாஸோடைய 20 சோப் மேக்கிங்கோட வீடியோ வந்தால் மட்டுமே நான் உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் தருவேன். சரிங்களா? ஸோ 1, 2க்கு என்னால் கண்டிப்பாக தர முடியாது. ஏன்னா மிச்சம் எல்லாருமே 20 கிளாஸ் போடும்போது நீங்கள் மட்டும் 1, 2 போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தந்தால் அது வந்து ஃபேராக இருக்காது. அவங்களும் அப்போ 1, 2 போட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க என்கிட்ட இருக்க எல்லாத்துல முக்கால்வாசி பேர் வந்து 20மே போடுறீங்க. 1, 2 பேர் தான் வந்து 2, 3, 4 தான் போடுறேன்றீங்க. ஸோ அவங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ ஃபுல்லாக 20 கிளாஸஸ்மே நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். ஐ நோ இட்ஸ் ஹார்ட், கஷ்டமாக தான் இருக்கும் பண்ணுறதுக்கு மேக் பண்ண. பட் நீங்கள் மேக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸ் வரும். சில பேருக்கு கொலன்னு ஆகுது, சில பேருக்கு கெட்டி ஆகுது, சில பேருக்கு வந்து ரெண்டுமே ஆகாமல் லிக்விட்லேயே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மேக் பண்ணும்போது தான் என்ன மிஸ் பண்ணுறோம், என்ன இனிமேல் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னு தெரியும். ஸோ ஓகே, இப்போ வந்து கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட். ஸோ போன கிளாஸ்லேயே நான் சொல்லியிருந்தேன் அனௌன்ஸ்மெண்ட் நான் வந்து ஒன்று கொடுப்பேன் அப்படின்ட்டு. ஸோ என்ன அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ அது வேறு எதுவும் இல்லை, நம்மளோட ஃபேமஸ் ரொம்ப பாப்புலரான நம்ம நம்ம சோல்ஸ் ஆஃப் மெஹந்தியோட மெஹந்தி கிளாஸ் தான். ஸோ இந்த மெஹந்தி கிளாஸ் அகெயின் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த தடவை 20, 30 கிடையாது, 45 days அட்வான்ஸ் மெஹந்தி கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கிளாஸில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்குறேன். நீங்கள் யோசிக்கலாம், என்னடா இது சோப் மேக்கிங் கிளாஸில் வந்து மெஹந்தி கிளாஸை பற்றி சொல்கிறீங்கன்னு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் இதுதான் அப்படின்னு சொல்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து தெரியும். நிறைய பேர் என்ன நினைப்பீங்க, சோப் மேக்கிங் கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் கிளாஸ் இல்லையோன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக தான். ஸோ இந்த கிளாஸ் வந்து 45 days, 1 to 45 days இருக்கும். இது வந்து பேசிக் டு அட்வான்ஸ். அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம மெஹந்தி கிளாஸ் போட்டிருந்தோம், அதுவுமே அட்வான்ஸ் கிளாஸாக தான் எடுத்தோம். பட் அதில் போர்ட்ரேட்ஸ் அண்ட் நிறைய டிசைன்ஸ் வந்து கவர் பண்ணல. பட் இந்த கிளாஸில் வந்து நம்ம போர்ட்ரேட்ஸ், அப்புறம் நிறைய டிசைன்ஸ், நிறையா ரொம்ப பேசிக்காகவும் கரெக்டாக எதுவுமே எனக்கு மெஹந்தியே பிடிக்க வரல அப்படிங்கிறவங்களும் ரொம்ப நல்லா போடுற அளவுக்கு நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இந்த கிளாஸ் 45 daysல வந்து உங்களுக்கு ஃபேஸ் எப்படி வரைகிறது எல்லாமே உங்களுக்கு இன்க்ளூட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதனால தான் வந்து நம்ம 45 days வந்து எடுக்க போகிறோம். ஸோ இனிமேல் நீங்கள் வந்து மெஹந்தி கிளாஸ் சேர்றவங்க மெஹந்தி கிளாஸில் சேரலாம், இதை முடிச்சுட்டு மெஹந்தி கிளாஸ் சேரலான்னு இருக்கவங்க இந்த நியூ பேட்ச் கிளாஸில், நியூ ஸ்டார்ட் கிளாஸில் வந்து சேர்ந்துக்கோங்க. ஸோ இது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மண்டே டு ஃப்ரைடே Day 1, Day 2, Day 3, Day 4, Day 5ன்னு 5 days வரும். சாட்டர்டே சண்டே கிளாஸ் வராது. ஏன்னா அந்த டைமில் தான் நான் ஷூட் பண்ணுவேன். ஸோ ஷூட் பண்ணதுக்கப்புறம் அகெயின் ஒரு 5 daysன்னு வரும். ஸோ ஐ ஹோப் இந்த சோப் மேக்கிங் கிளாஸ் நான் ரொம்ப டைம் எடுத்து லேக் ஆனது மாதிரி ஆகக்கூடாதுன்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் துவா செய்யுங்க. கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு 5 days தொடர்ந்து போடுற மாதிரி நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் கன்சிஸ்டன்சி தான் மேட்டர். ஸோ நானும் தொடர்ந்து 45 நாள் போட்டேன்னா நீங்களும் தொடர்ந்து ஒரு போர் இல்லாமல் கொஞ்சம் கிளாஸஸ் இந்த மாதிரி நம்ம ஒரு கிளாஸில் சேர்ந்தோங்கிறது மறக்காமல் நீங்கள் டக்குன்னு நீங்களும் போடுவீங்க. ஸோ அதனால் நான் ஃபர்ஸ்ட் வந்து கண்டினியூட்டியாக போடணும்னு வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து சோப் கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து கமெண்ட்டில் வந்து டொமேட்டோ சோப் தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த டொமேட்டோ சோப்புக்கு வந்து நீங்கள் டொமேட்டோ பவுடர் எடுத்துக்கலாம், இல்லைனா பியூரியும் எடுத்துக்கலாம். ஸோ எதுனாலும் உங்களுக்கு வந்து எதுனாலுமே உங்களுக்கு வந்து ஓகே தான். ஸோ இப்போ வந்து பவுடர் அல்லது பேஸ்ட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா,
சோப் பேஸ் அண்ட் எசென்ஷியல் ஆயில். இது வந்து ஆப்ஷனல் தான். அண்ட் வந்து பீஸ்வேக்ஸ். ஸோ இந்த 4 நீங்கள் ஈஸியாக சோப் பண்ணிடலாம். ஸோ சோப் பேஸ் வந்து சேம் இன்றைக்குமே நம்ம 40 கிராம் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி டொமேட்டோவில் இருக்க ஒரு நல்ல குவாலிட்டிஸை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ டொமேட்டோ வந்து உங்களுக்கு லிப்ஸுக்கு நீங்கள் போடும்போது ரா டொமேட்டோ சொல்லிகிட்ருக்கேன். உங்களுடைய கருமை லிப்ஸில் இருக்க டார்க்னஸ் எல்லாத்தையுமே அது வந்து ரெடியூஸ் பண்ணிடும். ஸோ இதை நீங்கள் போடும்போது உங்கள் ஃபேஸில் நீங்கள் வந்து இன்ஸ்டன்ட் பிங்கிஷ்னஸை வந்து பார்க்க முடியும். ஒரு சின்ன ஒரு பிங்க் டிண்ட்டை வந்து உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும். அட் த சேம் டைம் உங்களோட ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாக இருக்கும். ஒரு வருஷத்துலேயே உங்களால் வந்து ஒரு நல்ல டிஃப்ரென்சஸை வந்து கொண்டு வர முடியும். டார்க்னஸ், அப்புறம் பிக்மெண்டேஷன்ஸ், அது எல்லாத்தையுமே இந்த டொமேட்டோ வந்து உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த 40 கிராம்னா உங்களுக்கு ப்ராபப்ளி 5.5 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சோப் பேஸ்ட் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது கூட இப்போ பவுடர்னால் நீங்கள் வந்து ஒரு 4 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். ப்யூரியாக எடுக்க போகிறீங்க, பேஸ்ட்டாக எடுக்க போகிறீங்கன்னா 1.5 ஸ்பூன்லேருந்து 2 டேபிள், ஓகே கேமராவில் தெரியலையா, ஓகே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போது பீஸ்வேக்ஸுக்கு வருவோம். நீங்கள் பவுடர் எடுத்துருந்தீங்கன்னா ஒரு 4 கிராம் அளவுக்கு பீஸ்வேக்ஸ் வந்து போடுங்க. அதுவே நீங்கள் பேஸ்ட் எடுத்துருந்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பேஸ்ட் எடுத்திங்கன்னா 3 கிராம் ஆஃப் பீஸ்வேக்ஸ் போடுங்க. அதுவே நீங்கள் 1.5 ஸ்பூன் ஆஃப் பேஸ்ட் எடுத்துருந்தீங்கன்னா 2 வேணாம் 2 அளவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பீஸ்வேக்ஸ் போடுங்க. புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். 1 சொல்கிறேன். 4 கிராம் அளவுக்கு நீங்கள் பவுடர் எடுத்திங்கன்னா 3 கிராம் அளவுக்கு பீஸ்வேக்ஸ் போடுங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு பேஸ்ட் எடுத்திங்கன்னா 3 கிராம் அளவுக்கு பீஸ்வேக்ஸ் போடுங்க. சாரி தப்பாக சொல்லிட்டேனோ. ஓகே, ஸோ 4 கிராம் அளவுக்கு நீங்கள் பீஸ்வேக்ஸ் எடுத்திங்கன்னா 4 கிராம் அளவுக்கே பீஸ்வேக்ஸ் போட்டுக்கோங்க. அதுவே பேஸ்ட்டில் 1.5 ஸ்பூன் எடுத்திங்கன்னா 1.5 ஸ்பூன் எடுத்திங்கன்னா 2.5 ஸ்பூன் அளவுக்கு பீஸ்வேக்ஸ் போடுங்க. 2 ஸ்பூன் எடுத்திங்கன்னா 3 ஸ்பூன் அளவுக்கு பீஸ்வேக்ஸ் போடுங்க. ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதை விட அரை கிராம் அல்லது 1 கிராம் அளவுக்கு அதிகமாகவே பீஸ்வேக்ஸ் சேர்க்கணும். இதுதான் உங்களோட பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து எசென்ஷியல் ஆயிலில் நீங்கள் வந்து கோகோனட், மல்பெரி, லாவெண்டர் அண்ட் ஆரஞ்ச் அல்லது டொமேட்டோன்னு எந்த எசென்ஷியல் ஆயில், விட்டமின் டி கேப்சூல், விட்டமின் இ கேப்சூல்னு சொல்லி எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எந்த இது எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு 7 ட்ராப்ஸ் எடுத்துக்கலாம் எசென்ஷியல் ஆயிலாக இருந்தால். கோகோனட் ஆயிலாக எடுத்திங்கன்னா 4-2 இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. மேலே போயிடுச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்காது. அதோட ஸ்மெல் வந்து ரொம்ப டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதை பண்ணதுக்கப்புறம் ஒரு 6 மணி நேரம் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு சோப் வந்து ரெடி ஆயிரும். ஸோ இந்த சோப் கிளாஸ் வந்து வீடியோ இஸ் அ மஸ்ட். வித்தவுட் வீடியோ கிளாஸை வந்து நான் கண்டிப்பாக அதை வந்து கன்சிடரே பண்ண மாட்டேன். ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட லாஸ்ட் கிளாஸோட லாஸ்ட் வேல்யூபிளான ஒரு கமெண்ட், நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.